ஒரு ராஜா எப்பவும் வேட்டையாட போகும்போது தன்னோட மந்திரியையும் 4 காவலர்களையும் கூட்டிட்டு போவார். ஒரு முறை அந்த மாதிரி அவர் வேட்டைக்கு போன போது நேரம் ஆயிடுது. ஈவினிங் டைம் முடிஞ்சு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அன்னைக்குன்னு பார்த்து ஒவ்வொருத்தருமே வழி தவறி தனித்தனியாக போயிடுறாங்க. கடைசியாக மந்திரியும் காவலர்களும் மட்டும் ரொம்ப டயர்டாக அலைஞ்சு காற்றோட எல்லையில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஆனால் ராஜாவை காணாமல் ஷாக் ஆயிடுறாங்க. கடவுளை வேண்டிக்கிறாங்க. எங்கே இருந்தோ வந்த ஒரு 6 யங்ஸ்டர்ஸ் ராஜாவை சேஃபாக கூட்டிகிட்டு வராங்க. நெக்ஸ்ட் டே ராஜாவோட உத்தரவுப்படி மந்திரி அந்த 6 யங்ஸ்டர்ஸையும் தர்பாருக்கு கூட்டிகிட்டு வராரு. ராஜா அவங்கள பார்த்து ரொம்ப ஹாப்பியாக, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. முதல் பர்சன் எனக்கு பண வசதி வேணும்னு கேட்குறான். 2ஆவதாக இருக்கிறவன் ஸ்டே பண்ண ஒரு நல்ல வீடு வேணும்னு கேட்குறான். 3ஆவது ஆள் அவன் இருக்க வில்லேஜில் ரோடு ப்ராப்பராக போடணும்னு கேட்குறான். 4ஆவதாக இருக்கவன் அவன் விரும்புகிற பணக்காரனோட பொண்ணை அவனுக்கு கல்யாணம் செஞ்சு தரணும்னு கேட்குறான். 5ஆவதாக இருக்கிறவன் அவனோட ஃபேமிலி இழந்த மிராசுதாரர் பதவியை மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி தரணும்னு கேட்குறான். இது எல்லாமே செய்யறதா சொன்ன அந்த ராஜா 6ஆவதாக இருக்க அந்த ஆளை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் கொஞ்சம் தயங்கிட்டு, ராஜா, எனக்கு பொன் பொருள் எதுவுமே வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் 1 வாரம் இல்லைன்னா 10 நாள் என்னோட எங்கள் வீட்டில் இருந்தால் போதும்னு சொல்கிறான். ராஜா இவ்வளவுதானான்னு முதல்ல கேட்குறாரு. அப்புறம்தான் அந்த யங் மேனோட புத்திசாலித்தனம் அவருக்கு புரிஞ்சது. ஆமாம், ராஜா அவன் வீட்டில் போய் இருக்கணும்னா அவன் வீடு நல்லா இருக்கணும், அந்த ஊருக்கு போகிற ரோடு நல்லா இருக்கணும், வேலைக்காரங்க இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். சொல்லப்போனால் முதல்ல 5 பேர் கேட்டது எல்லாம் இவனுக்கு இருக்கணும்னு தன்னோட மகளையே அவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாரு. இந்த கதையில் கூறிய ராஜாதான் நமக்கு மேலே இருக்க நாம் வழிபடுற இறைவன். முதல் 5 பேர் தனக்கு வேண்டியதை கேட்டாங்க. ஆனால் நாம் கடைசி இளைஞன் மாதிரி இறைவன் நம்மோட இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சாவே போதும், மற்றது எல்லாம் தானாக வந்து சேரும்.